வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை, அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்மளுடைய போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த வாழ்க்கையில், இந்த ஜென்மத்தில் எப்படி நம்மளுடைய வாழ்க்கை சம்பவங்கள், நம்மளுடைய டைரக்ஷன் ஆஃப் லைஃப் எப்படி அமைகிறது, சிச்சுவேஷன் எப்படி அமைகிறது, சாதகமான அமைப்புகள் வருகிறதா, சாதகமற்ற அமைப்புகள் வருதா, நம்மளுடைய ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் ஃபியூச்சர் எப்படி இருக்குது, நமக்கு பிராப்தங்கள் எப்படி, தோஷங்கள் எப்படி எப்படி இருக்குங்கிறதுங்கிறது துல்லியமாக மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல தனுசு ராசிக்கு தமிழ் புத்தாண்டு 2025 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை 1 வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு ஒரு ஆண்டு எப்படி இருக்க போகிறது, இந்த 12 மாதங்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறது நாம தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அடையும். அது மூலமாக நீங்கள் பயன் பெறலாம். தனுசு ராசிக்கு எப்படி கிரக அமைப்புகள் இருக்குது என்று பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற தனுசு ராசியோட அதிபதி குரு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14 அதாவது தமிழ் புத்தாண்டு வரை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபத்துல தான் இருக்கார். ஆண்டு பிறந்து ஒரு வருடம் கழித்து மே 14 அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுன ராசிக்கு போறார். ஸோ தனுசு ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு 7ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்க்கிறார். அது ஒரு அருமையான ஒரு மாற்றம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள், டிராவலிங், குடுக்கல் வாங்கல கண்ணா பின்னாடு போறது, செலவுகள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறத மாற ஒரு 12ஆம் பாவம் விரயஸ்தானத்தை குரு பார்த்து கொண்டிருந்த சமயத்தில் இந்த கடந்த ஒரு வருடமாக பல விரயங்களை கொடுத்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு போய் ராசி பார்க்கும் பொழுது லைஃப் ஸ்டேபிள் ஆக போகிறது. அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வாழ்க்கையை நாம ரெடி பண்ண செய்ய போறோம். ஒரு உத்வேகமான சில முயற்சிகள் எடுத்து மனம் சாந்தப்படுகிறது, மனம் ஸ்டெபிளைஸ் ஆகுதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். புத்துணர்ச்சியும் பெறுகிறது. அப்புறம் சனி பார்த்தீங்கன்னா இதுவரை 3ஆம் இடத்துல இருந்த சனி 4ஆம் இடத்துக்கு போகும்பொழுது அவர் 10ஆம் பார்வையா ராசியை பார்க்கும் பொழுது அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துவதற்காக ப்ரொஃபஷனலாகவும் பர்சனலாகவும் சில மூமெண்ட் ரிஸ்க் எடுத்து ஜாபில் இருக்கிறவங்க ஜாப் மாறுறது, தொழில் இருக்கிறவங்க தொழில் அபிவிருத்தி பண்ணுறது, தொழில் இல்லாதவங்க தொழில் அமைச்சுக்கிறது, இல்லத்தரசிகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு மாற்றங்கள் அவங்களுக்கு வேணுங்கிற சில விஷயங்கள் செய்துக்கிறது, மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கடுமையாக உழைக்கிறது, கொஞ்சம் நல்லா படிக்க அமைக்கிறது, இன்னொரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் மாறுறது, காலேஜுக்காக உயர் படிப்புக்கு மாறுறது, அது மாதிரி சில மாற்றங்கள் நிறைந்த ஒரு தமிழ் புத்தாண்டாக தனுசு ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்க்கலாம். அதே சமயத்தில் ராகு கேது 4-10 இருக்கக்கூடிய ராகு கேது 3-9 வந்தது ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துக்கு ராகு குரு பார்வை பெறும் பொழுது வெளிநாடு எதிர்பார்க்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள், கொஞ்சம் நல்லாவே ராகு திசை போறவங்களுக்குலாம் நல்ல பிராப்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை கடந்த ஒரு வருஷமாக ஒரு மாதிரி ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி எதுவுமே நம்ம நிலையா பண்ண முடியல. டிராவலிங் அதிகமாக இருந்தது, சுப விரயங்கள் அதிகமாக இருந்தது, குடுக்கல் வாங்கல் அதிகமாக இருந்ததுங்கிற மாதிரி ஒரு ஒரு வியாபாரியா இருந்தாலும் சரி, ஒரு தொழில் அமைப்பில் இருக்கிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, உத்தியோகஸ்தர்கள், வீட்டு இல்லத்தரசிகள் யாருக்குமே ஒரு ஒரு டிரான்சிஷனரி மாதிரி தான் இருந்திருக்குமே ஒழிய ஒரு ஒரு கடுமையாக ஒரு விஷயத்தை எதிர்கொண்டு நம்ம ஒரு உழைக்கிறது, ஒரு ஒரு மோட்டிவா ஒரு சில விஷயங்கள் பண்றது, செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்றதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இல்லாமல் இருக்கும். அதுக்கு வேணுங்கிற ஒரு குரு பார்வை, சனி பார்வை கிடைக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில சில சரி போதும், இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு அமைப்புல இருந்தது போதும், நெக்ஸ்ட் லெவல் போகணும், எனக்கு போர் அடிக்குது, அல்லது நம்ம growth சரியில்லை அப்படிங்கிற மாதிரி நம்மளே நாமளே புஷ் பண்ணிக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து ஒரு ஒரு நான் அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு அதுக்கப்புறம் நம்மளாம் உயரக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு அமைப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதை நல்லாவே இந்த தமிழ் புத்தாண்டில் தனுசு ராசிக்காரர்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே சமயத்தில் மற்றபடியே உங்களுடைய அந்த ராஜயோகாதிபதி என்று சொல்லப்படுகிற செவ்வாயை பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மாதம் வரைக்கும் மிதுன ராசியே இருந்து ராசியை பார்க்கும் பொழுது கொஞ்சம் நல்ல ஒரு உத்வேகத்தையும், பங்குதாரர்கள் இல்லத்த அதாவது கணவனா இருந்தா மனைவி, மணவனா இருந்தா கணவிங்கிற இடத்துல கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் நீங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மற்றபடி எல்லாமே ஓரளவுக்கு நல்ல கிரக அமைப்புகள் கொண்ட ஒரு ஒரு தசா புக்திகள்
இப்போ நியூட்ரலாக இருக்கும் பட்சத்தில் ஒரு நல்ல பலன்களும் தசாபுக்திகள் ஓரளவுக்கு சுமாராக ரன் ஆகிட்டு இருக்கிற இடத்துல தான் மற்ற கொஞ்சம் சாதகமற்ற பலன்கள் போகக்கூடிய அமைப்பு இருக்கு. பட் வீடு இடம் சார்ந்த விஷயத்துல சில சில விஷயங்கள் செய்யணும். ஆனால் சனி 4ஆம் இடத்துக்கே வரும்பொழுது தாயாரின் உடல் நலம் பாதிக்கப்படலாம், கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டியிருக்கும். அதே சமயத்துல நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, ஒரு வருஷமா 2 வருஷமா போயிட்டு இருக்கிறதுல வந்து விட்டு அடுத்த கொஞ்சம் டைட்டா ஒரு growth ஓரியன்டான ஒரு வேலையில எடுத்து பண்றது, வேலை தொழிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அபிவிருத்திக்காக ஒரு டாப் அப் லோன் போய் நெக்ஸ்ட் லெவல் வந்து ஒரு டெவலப்மெண்ட் பண்றது, அடுத்த பிரான்ச்சஸ் ஃபார்ம் பண்றது, வேலையா இருந்தால் இப்போ இருக்கக்கூடிய வேலையிலேருந்து அடுத்த ஒரு ஒரு அதிகமான பேக்கேஜ், ஒரு நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட், ஒரு ப்ரொமோட் ஆகக்கூடிய அளவுக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் போகிறது. அதனால பார்த்தீங்கன்னா வேலை பளு அதிகமாக இருக்கும். அதே சமயத்தில் அதுதான் நம்மளுடைய வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகக்கூடிய அமைப்பாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, அஸ்திராஸ்திர சனி என்று சொல்லப்படுகிற அந்த சனி ஓரளவுக்கு கடுமையாக உழைத்து வாழ்க்கையில வந்து முன்னுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. ஸோ அடுத்த லெவல் ஆஃப் சேஞ்சஸுக்கும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மாற்றத்துக்கும் தயாராகுங்கள் என்று தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அதே சமயத்துல இதுவரை பார்த்தீங்கன்னா நம்மனால வந்து ஒரு கடன் தான் அதிகமாக இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு சேமிப்பு இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல, அப்படி இப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ரூபாய் எல்லாமே ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு, எண்ணங்கள் ஒரு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்பு, ஒரு டிரான்சிஷனரி பீரியட்லேருந்து ஒரு க்ரோத் பீரியடுக்கு போகக்கூடிய அமைப்புகள் வந்து எல்லா வயதினருக்கும் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அதே சமயத்தில் சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்தீங்கன்னா இதுவரை வந்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் மூலமாக பலன் கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் மெல்லமாக நமக்கு கொஞ்சம் பாடி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துழைச்சு ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த குரு பார்வை ராசியை வந்து பார்ப்பதனால் கண்டிப்பாக உண்டு. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எப்படி தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது, உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு ஏற்ற தசாபுக்திகளா எப்படி போகுது, கோச்சாரத்தில் வந்து இந்த தசநாதனும் புக்திநாதனும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை டிரான்சிட் அஸ்ட்ராலஜி, நேட்டல் அஸ்ட்ராலஜி, அதாவது கோச்சார ஜோதிடம், பிறந்த ஜென்ம ஜாதகத்து மூலமா வரக்கூடிய தசாபுக்திகள் ஜோதிடத்தையும் ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் இப்போ அடுத்த ஒரு வருடம் 6 மாதத்துக்கு எப்படி இருக்குது, அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு எப்படி இருக்கு, லாங் டேர்மா எப்படி இருக்குங்கிற மாதிரி விஷயங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையின் முடிவுகளை நம்ம எடுக்கும் பொழுது நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியும். இந்திய வேத ஜோதிடம் அறிவியல் சார்ந்த இந்த ஜோதிட கலை மூலமாக நாம் பயன் பெற முடியுங்கிறத நான் மீண்டும் சொல்லிக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.